அந்த மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்ட பிறகு நான் எப்படி விடுதலை ஆகிறேன்? அந்த மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மீட்கும் பொருளை கொடுத்த பின்பும் நான் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் என்பதுதான் இன்றைய செய்தி. எல்லாம் சொல்லுங்க, மீட்கும் பொருள். கம் ஆன் சே மீட்கும் பொருள். மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? மீட்கும் பொருள். இந்த 32ஆம் அதிகாரத்தில் தான் எலிகு வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறார். எலிகு தான் இந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப யங்கஸ்ட். இவங்க 3 பேர், அடுத்து யோபு, மொத்தம் 4 பேர். இவங்க மாறி மாறி பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யோபு பேசும்போது எலிகு முகத்தை பார்த்து கூட பேசலைன்னு எலிகு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை நீ கன்சிடரே பண்ணலை. நானும் பொறுமையாக இருந்தேன். சரி, முடி நரைச்சவங்களாம் பேசட்டும் இருந்தேன், வயதானவர்கள் பேசட்டும், விருத்தாப்பியம் உள்ளவர்கள் உரைக்கட்டும் என்று இருந்தேன், வயது சென்றவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று நினைத்தேன். அடுத்து சொல்கிறாரு, வயது சென்ற எல்லோரிடத்திலும் ஞானம் இல்லையே. நீங்கள் ஞானத்தை பற்றி பேசவில்லை, ஞானத்தை கண்டுபிடிப்பவன் யார்? நான் உங்களுக்கு ஞானத்தை பற்றி சொல்லுகிறேன் சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஞானம் எதுனா, மீட்கும் பொருளை கண்டுபிடிப்பதே ஞானம். மீட்கும் பொருள் அப்படின்னா, நீங்க மற்றொருவருக்கு விலை போகப்பட்டீர்கள், அடிமையாக்கப்பட்டீர்கள், அங்கிருந்து உங்களை மீட்டுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது நீங்கள் அடிமைத்தனம் பட்டதற்கான முழு விலையையும் இன்னொரு உங்களுக்காக செலுத்தி, அந்த எவ்வளவு கொடுத்தா நீங்கள் விடுதலையாக முடியுமோ அவ்வளத்தையும் கொடுத்து உங்களை மீட்டுக் கொள்வார் என்றால், உங்களை மீட்டுக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அந்த பொருளுக்கு பேர் தான் மீட்கும் பொருள். அந்த மீட்கும் பொருளாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்திலே மிகச்சிறந்த ஞானம் என்னவென்றால், எனக்கு ஒரு மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டது. அந்த மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்ட பிறகு நான் எப்படி விடுதலை ஆகிறேன்? அந்த மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மீட்கும் பொருளை கொடுத்த பின்பும் நான் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம், கை தட்டுங்க, என்பதுதான் இன்றைய செய்தி.